எங்களவால நோட்டா கட்சின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றீங்க. இந்த தேர்தல்ல எப்படி நாங்க பல தொகுதிகள்ல வந்து வின் பண்றோம்னு மட்டும் பாருங்க. இப்படி வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இந்தியா டிவியோட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், எலெக்ஷன் வந்து கிட்ட வந்து நெருங்கிருச்சு. இதனால வந்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே அந்தந்த வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்கிற பணிகள்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டிவி வந்து கருத்து கணிப்பு வந்து நடத்திருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து 28 தொகுதியில வந்து வின் பண்ணுவாங்க, காங்கிரஸ் வந்து 8 தொகுதிகளில் வந்து வின் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து 4 தொகுதிகளில் வந்து வின் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 3 தொகுதியில வந்து வின் பண்ணுவாங்க, இதே பாமக வந்து ஒரு தொகுதியில வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாஜக எந்தெந்த தொகுதியில வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எல்லாரும் நினைச்ச மாதிரி கோயம்புத்தூர் தொகுதியில வந்து பாஜக தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறாருன்னு சொன்னவனே நிறைய பேர் வந்து அப்பவே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கண்டிப்பா அண்ணாமலைன்னா அங்க அவர் தான் வந்து வின் பண்ணுவாரு, அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல, அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டிக்கு அவர் தான் வந்து வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே நம்பிக்கையா இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு மத்தியில வந்து இப்ப இந்தியா டிவி என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி செல்வாக்கு வந்து இருக்கு, அதே சமயத்துல பிஜேபிக்குன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஓட் பேங்க் வந்து இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தொகுதியில வந்து அண்ணாமலை அவர்கள் தான் வந்து வின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த தொகுதியிலையும் பாஜக தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த தொகுதியில தான் பாஜக வந்து ஃபர்ஸ்ட் வந்து எம்பி சீட் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து நிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவர் ஈஸியா வின் பண்ணலனா கூட அங்க வந்து எலெக்ஷன் வந்து ரொம்ப க்ளோஸா போய் ரொம்ப டஃபா போய் விஜய் வசந்த் அவர்களை வந்து எதிர்த்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இங்க வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம், எப்பா இந்த 2 தொகுதியை பத்தி எங்களுக்கு முதவே தெரியும், 3வது தொகுதி என்ன தொகுதி அதை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். 3வது தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேலூர் தொகுதியில வந்து பாஜக வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. வேலூர் தொகுதியில வந்து பாஜக சார்பா வந்து பாத்தீங்கன்னா ஏசி சண்முகம் அவர்கள் வந்து தாமரை சின்னத்துல வந்து நிக்கிறாரு. இவர் வந்து இந்த தொகுதியில வின் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தாங்க கருத்து கணிப்பு முடிவுல வந்து சொல்லியிருக்காங்க. இவர் போன தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டஃப் கொடுத்து ரொம்ப க்ளோஸா வந்தாரு. கிட்டத்தட்ட 8000 வாக்கள் வித்தியாசத்துல தான் வந்து தோத்தாரு. அதனால கண்டிப்பா இந்த தடவை வந்து வின் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக பாமக வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியில கண்டிப்பா வந்து அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து கேட்டோடனே தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, பாத்தீங்களா நாங்க பாஜக தனித்து நின்று 3 தொகுதியில வந்து வின் பண்றோம், இது போக பாமக வந்து ஒரு இடத்துல வந்து வின் பண்றாங்க, 4 இடத்துல இப்பவே எங்களுக்கு வந்து வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது போக எப்படியும் தேனியில வந்து தினகரன் அவர்கள் கண்டிப்பா வந்து வின் பண்ணிடுவாரு, அதே மாதிரி திருநெல்வேலியிலையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து வின் பண்ணிடுவாரு, அதே மாதிரி ராமநாதபுரத்திலே வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து வின் பண்ணிடுவாரு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு இப்பவே 7 தொகுதி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எங்களை எப்படி எல்லாம் வந்து கிண்டல் பண்ணீங்க, நோட்டாவோட கம்மியான வாக்கு வாங்குவோம், பிஜேபி வந்து தமிழகத்துல வளரவே வளராதுன்னு சொல்லிட்டு, ஆனா இன்னைக்கு நாங்க வளர்ந்து காமிச்சிட்டோம்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாஜகவோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.